ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே வெயில் அடின்னு அடிக்குது. மழை சுத்தமாக இல்லை. ஏப்ரல் மாதத்தில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட மழை பெய்யல. அதனால் தண்ணி விட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஒன்று காட்டணும். என்னோட செவ்வந்தி பூ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய வகையான செவ்வந்தி பூக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த செவ்வந்தி செடிங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பக்கம் ஃபென்ஸ் பக்கமாக வந்து நட்டுட்டாங்க. ஏன்னா நடு ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்றதுனால அது பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை. ஸோ இங்கே வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த ஃப்ரூட் ட்ரீஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி ஒரு கார்டன் பெட் மாதிரி போட்டு அதில் கொண்டு வந்து எல்லா செவ்வந்தி செடிகளையும் வச்சுட்டேன். இப்போ காட்ட வந்தது வந்து அது கிடையாது. ஜூம் பண்ணுறேன் இருங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே டைரெக்டாக கொண்டு வந்து செடிங்களை வச்சா நல்லா இருக்காதுன்னு நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட பாட்டில் நிறைய பழைய மண் இருந்தது. அந்த பழைய மண் கொண்டு வந்து இந்த பெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாதி தான் இருக்குது மண். அவ்வளோதான் என்கிட்ட இருந்தது. அதை கொண்டு வந்து இதில் போட்டோன்னா செடிங்க கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் ஆகுன்றதுனால அந்த பழைய மண்ணை கொண்டு வந்து ஃபில் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த கீரை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன கீரைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஒரு பாட்டு ஃபுல்லாக வந்து நான் பருப்பு கீரை, இந்த ஊர் பருப்பு கீரை, இந்த ஊர் வெரைட்டி பேர் வந்து பருப்பு கீரையை நம்ம இங்கிலீஷில் புர்சுலேன்னு சொல்லுவோம். இந்த வெரைட்டி வந்து கோல்டன் புர்சுலேன், நல்ல எல்லோ கலரில் கோல்டன் கலரில் இருக்கிறதுனால கோல்டன் புர்சுலேன்னு சொல்கிறாங்க. அந்த விதை வந்து விழுந்து அந்த பாட்டில் இருந்திருக்கு. அதை கொண்டு வந்து நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட உடனே ஏதோ நானே அங்கங்கே இந்த செடிங்களை நட்ட மாதிரி எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. எனக்கு என்னன்னா, ஓகே நம்மளுக்கு குழம்புக்கு கீரை வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளஸ் இன்னொன்று காட்டணும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபென்ஸ் பக்கத்தில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது வந்து காம்போஸ்ட் பின்னுங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா காய்கறி பழத்தோல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் தான் போடுவேன். ஸோ இந்த ஏரியாவில் இதுதான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட கடைசி. இது அந்த ப்ராப்பர்ட்டியோட கடைசியில் இந்த ஃபென்ஸ் பக்கமாக வந்து நான் கிளிமேட்டிஸ்ன்னு ஒரு செடி வச்சுருக்கேன். இது வந்து இந்த வருஷம்தான் வாங்கி வச்சேன். ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு. பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெருசு பாருங்கள், நல்லா பெரிய பூ. மொட்டு கூட பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ 2 கிளிமேட்டிஸ் வச்சுருக்கேன். இன்னும் இந்த மாதிரி ஸ்டாண்டு 2 இருக்குது நம்மக்கிட்ட. மொத்தம் 4 ஸ்டாண்டு. என் ஹஸ்பண்ட் தான் இந்த ஸ்டாண்டை செஞ்சு பெயிண்ட் அடித்து கொடுத்தாரு. இதை நான் அந்த பழைய வீட்டில் வச்சு அங்கேயும் கிளிமேட்டிஸ் தான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக பூக்கும். இங்கேயும் கிளிமேட்டிஸ் தான் வச்சுருக்கேன். இன்னும் இந்த கலர் என்ன கலருன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டில் இருக்கிற கிளிமேட்டிஸ் வந்து பிங்க் கலர். அந்த பிங்க் கலருன்னு கன்ஃபார்மாக தெரியும். இந்த கலர் வந்து ப்ளூவா ஒயிட்டான்னு தெரியாமல் இருந்தது. சரி, இப்போ இது வந்து ப்ளூ கலர் கிளிமேட்டிஸ்ன்னு பூ பூத்ததில் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே இந்த 2 ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு கிளிமேட்டிஸ் வச்சுட்டு இங்கே ஒரு கிளிமேட்டிஸ் வைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. மொத்தம் 4 கிளிமேட்டிஸ் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு இது வந்து பெரினியல், அதாவது வருஷம் வின்டரில் காஞ்சி போயிட்டு ஸ்ப்ரிங் டைமில் மறுபடியும் முளைச்சி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பூ பூக்கும். ஸோ அழகாக இருக்கும். கொஞ்சம் நிழலாகவும் இருக்கிற ஏரியாவாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால பின்னாடி இந்த மரம் எல்லாம் இருக்கிற ஏரியாவாக சூஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நாம் இங்கே என்ன வச்சுருக்கோன்னா, இங்கேயும் வந்து செவ்வந்தி அந்த செடிங்க வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து மணத்தக்காளி கீரை, ஒரு 5 மணத்தக்காளி செடிங்க வச்சுருக்கோம். அப்புறம் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஃபென்ஸ் மேலே ஏற விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். இது வந்து சங்குப்பூ செடிங்க. மொத்தம் 5 கலர் இருக்குது. ஆனால் இந்த 5 கலர் சங்குப்பூ செடியில் எது எந்தெந்த கலருன்னு நம்மளுக்கு தெரியாது. மொத்தம் எத்தனை வச்சுருக்கேன் பாருங்கள். 1 டசன் சங்குப்பூ செடி வச்சுருக்கேன். இப்போ தான் ஒன்று விதை முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் ஒன்று விதை முளைச்சிருக்கு. சிலதெல்லாம் ஆல்ரெடி முளைச்சி கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ மொத்தம் 1 டசன் சங்குப்பூ செடி. இதில் 5 கலர் வச்சுருக்கேன். 5 கலரும் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும்.
இப்போ உங்களுக்கு சரியாக பார்க்கறதுக்கு அந்த செடிங்க கண்ணுக்கு தெரியல, ஓரளவுக்கு வளர்ந்து எல்லாமே இந்த ஃபென்ஸ் மேலே ஏறிச்சுன்னா, ஏறி பூக்க ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இதை குயிக்காக இந்த கீரையை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த வீடியோவே போடுறேன். இந்த பருப்பு கீரை கோல்டன் புர்ஸ்லியன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.